வணக்கம். இது லிங்குவா பட்ஸ், மொழி ஆர்வத்தை மலரச் செய்யும் இடம். வாங்க சுவாரஸ்யமான முறையில் மொழிகளை கற்போம். இது கதை நேரம். இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? திருவோணம் காலம். பாட்டியும் குழந்தைகளும் சேர்ந்து அழகான பூக்களம் போட்டுக்கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் ஆவலுடன் கேட்டார்கள், பாட்டி, திருவோணம் கதை என்ன? ஏன் கொண்டாடுறோம்? பாட்டி கதை சொல்லத் தொடங்கினார். மிகவும் வல்லமை பெற்றவர், நீதியுடன் ஆண்டவர் மகாபலி சக்கரவர்த்தி. அவரது ஆட்சியில் மக்களுக்கு பசி, துன்பம் என்றல் என்ன என்று தெரியாது. எங்கும் செழிப்பு, அமைதி, மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஆனால் மகாபலியின் பெருமையைக் கண்டு தேவர்கள் பயந்தார்கள். அவன் எல்லா புவியையும் கைப்பற்றி விடுவான் என்று நினைத்தனர். அதனால் அவர்கள் விஷ்ணுவிடம் சென்று அருளை வேண்டினர். அப்போது மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார். ஒரு சிறிய பாமர பிராமண சிறுவனாக, சிறிய உருவத்துடன் குடை கமண்டலத்துடன் மகாபலியின் அரண்மனைக்கு வந்தார். வாமனன் சிரித்துக்கொண்டு, எனக்கு 3 அடிக்கு மட்டும் நிலம் வேண்டும் என்று மகாபலியிடம் கேட்டார். மகாபலி உடனே ஒப்புக்கொண்டார். ஆனால் சுக்கிராச்சாரியார் இதைப் பார்த்து கவலைப்பட்டார். அந்தச் சிறுவன் திடீரென்று பறந்து வளர்ந்து திரிவிக்ரமனாக மாறினார். முதல் அடியில் வானத்தை அளந்தார், 2வது அடியில் பூமியை அளந்தார். அனைவரும் அதிசயமடைந்தனர். 3வது அடிக்கு இடம் எதுவும் இல்லை என்றார். அப்பொழுது மகாபலி தனது தலையையே பணிந்து கொடுத்தார். அவரது தியாகம் என்றும் மறக்க முடியாத ஒன்று. அந்த அர்ப்பணிப்பைக் கண்டு மகாவிஷ்ணு மகிழ்ந்தார். மகாபலிக்கு ஆசீர்வதித்து, ஆண்டுதோறும் ஓணம் நாளில் நீ பூமிக்கு வந்து மக்களைச் சந்திக்கலாம் என்றார். அதனால்தான் இன்றும் நாம் திருவோணத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். பூக்களம் போட்டு சத்யா விருந்து வைத்து மகாபலியின் நல்லாட்சியை நினைவு கூறுகிறோம். திருவோணம் என்பது மகாபலி நம்மை வந்து பார்ப்பதற்கான பண்டிகை. அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.